பொதுவா விளம்பரதாரர்கள்லாம் பல டைப்பில் விளம்பரங்கள் எடுப்பாங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த காலத்து பழமொழி, சொலவடை, விடுகதை, திண்ணையில படுத்திருந்தவனுக்கு திடுக்குன்னு கல்யாணம் நடந்துச்சாம். அப்படி ஒரு பிஸ்னஸ் நம்ம உடனே ஆரம்பிக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னாக்கா, நம்மள்ட்ட ஒரு விஷயம் இருக்குதுங்க. அதுவும் ஒரு ரூ. 10,000 இருந்தால் போதுங்க, ஒரு சோப்பு பிஸ்னஸை நீங்கள் ஆரம்பிக்க முடியும். கடல் கடந்து சீமையில் போய் சம்பாதிக்கணுன்ற அவசியம் இல்லைங்க. சிங்கார சென்னையில் சீரியல் வாரியாக ஏஜென்சி கொடுக்கறதுக்கு இந்த லீசன் சோப் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ரெடியாக இருக்குதுங்க. தேவை இருக்கிறவங்க கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஏஜென்சி எடுக்கலாம். பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருக்க சென்னை சிட்டியில் சுறுசுறுப்பான ஒரு வேலை வாய்ப்பை காத்துக்கிட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட ஆண் பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 பேர் வேலைக்கு தேவைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்ம டோர் டு டோர் வாஷிங் பவுடர், வாஷிங் லிக்விட் இந்த மாதிரி பொருட்களை சேல்ஸ் பண்ணுவாங்க. தங்குமிடம் இலவசம், தினசரி 1000 ரூபாய். மற்றபடி இந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நீங்கள் கால் பண்ணி மற்ற தகவலை நம்மளில் பல பேருக்கு விடுமுறை வர்றது சகஜம்தாங்க. அந்த விடுமுறையை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கொண்டாடுவாங்க. அந்த விடுமுறை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம திங்கக்கிழமை வேலைக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா, அப்படியே உடல் சோர்வு இருவு அப்படியே மசன்னு தாங்க அந்த திங்கக்கிழமை நாள் போகும். அதே திங்கக்கிழமையிலேருந்து ஒரு 6 நாள் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா, என்ன ஓட்டம் பாருங்க. இன்றைக்கி எப்படி லேட்டஸ்ட்டாக ஏஐ டெக்னாலஜி வந்துச்சோ, அந்த மாதிரி அந்த காலத்தில் பழமொழிகள் தாங்க. பழமொழிகள் ஒரு விஷயத்தை நம்மளுக்கு சொல்ல போகும்போது அதில் பல அறிவு சார்ந்த ஒரு சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்குங்க. அந்த காலத்தில் ஒரு பழமொழி தண்ணி சார்ந்த பழமொழிங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, தண்ணி குடம் உடஞ்சி தவியாய் தவிக்கையிலே கோவணத்தை அவுத்து கொண்டு குதியாய் குதிக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பொதுவாக எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா அது சார்ந்து நம்ம யோசிக்கிறத விட்டுப்பட்டு டென்ஷன் ஆகி நம்மளுடைய டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. புருஷன் அடித்தது கூட பெருசாக தெரியலையா, சக்காலத்தியை சிரித்தது கோபம் வந்துருச்சான். அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு தொழில் செய்கிறோம்னாக்கா, அந்த தொழிலில் நம்மளால் குடும்பத்தை காப்பாற்ற முடியுமா, அந்த தொழிலில் வருமானம் வருதா, இந்த தொழிலை நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்ற நம்பிக்கை இருந்தாலே போதுங்க, அந்த தொழிலை நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியும். நீங்கள் இப்போ லீசன் சோப்பில் ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக ஏஜென்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுச்சானாக்கா மேலே நம்பர் இருக்குது, அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸில் தருவீங்க. சம்மந்தமே இல்லாமல் பழமொழி சொல்லியிருக்கேன்னு பார்க்குறீங்களா? பொதுவாக பெனாயில் தான் விற்கிற, அதான் விற்கிற, சோப்பா விற்கிற அப்படின்னா 4 பேர் பேசுவாங்க. அதுக்காக தாங்க அந்த பழமொழி. புலியூருக்கு பயந்துட்டு புத்தூருக்கு போனோன்னா புத்தூரும் புலியூராக மாறிச்சா. அந்த மாதிரி நம்மளுடைய லட்சிய பிடிங்கிறது சரியான முறையில் இருந்துச்சுன்னா நம்மளை தேடி பல லட்சம் பேர் வருவாங்க. அந்தளவுக்கு நம்மளுடைய லட்சியத்துடைய பிடி மட்டும் சரியாக இருக்கணுங்க. ஒரு காலத்திலலாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஊரில் ஒரே ஒரு டிவி இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா தூர்தர்ஷன் சேனல் மட்டும்தான் தெரியும். அந்த தூர்தர்ஷன் சேனலில் பார்க்குறதுக்கு ஊரில் இருக்க எல்லாரும் உட்காந்து ஒற்றுமையாக பார்த்துக்கிட்டு இருந்தவங்க. அது ஒரு காலங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஊருப்பட்ட யூடியூப் சேனல்லேருந்து ஏகப்பட்ட டிவி சேனல் ஏகப்பட்டது இருக்குதுங்க. ஆனால் யாரும் ஒற்றுமையாக பார்க்குறது இல்லைங்க. அங்கங்கே எல்லாம் அவங்கவுங்க ஒவ்வொரு ஃபோனை வச்சுக்கிட்டு தனித்தனியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் ஒரு சின்ன வேறுபாடு தாங்க. அந்த காலத்தில் நம்ம யாரையாவது ஃபாலோ பண்ணாலோ அல்லது நம்மளை யார் ஃபாலோ பண்ணாலோ 4 பேர் கேள்வி கேட்பாங்க. ஊரே கூட கேள்வி கேட்கும், நீ ஏப்பா என்ன பின்தொடர, நீ ஏன் அவனை பின்தொடர அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி அப்படியாங்க இருக்குது. இன்றைக்கி நம்மளை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அது ஒரு கெத்தாக இருக்குது, நம்ம யாரை ஃபாலோ பண்ணுறோம் அதுவும் ஒரு கெத்தாக இருக்குங்கிற மாதிரி தாங்க காலம் மாறிடுச்சு. பொதுவாக மளிகை கடைக்காரவங்களாம் பார்த்தீங்கன்னா, எப்படா கஸ்டமர் வருவாங்க, வியாபாரம் பண்ணுவோம், அதே கஸ்டமர் போனதுக்கப்புறம் எப்படா உட்காரும் அப்படின்னு சொல்லிட்டு அசந்து போய் உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி டயத்தில் நான் என் கம்பெனிக்காக ஆர்டர் எடுக்கிறதுக்காக ஒரு கடையில் போனேங்க. நான் என் கையில் வச்சுருந்தது கல்ஃப் டெட்டர்ஜென்ட் பவுடர் வச்சுருந்தேங்க. அண்ணே கல்ஃப்லேருந்து வந்திருக்கேன்னே, ஏதாவது உங்களுக்கு துணி பவுடர், துணி சோப்பு எதுவும் வேணுமானே அப்படின்னு போய் கேட்டேன். அவர் என்ன நினச்சாரோ தெரியல, கல்ஃபுங்கிறது கம்பெனி பேருன்னு தெரியாமல், நீ கல்ஃப்லேருந்து வந்தா என்ன, இந்தியாவிலேருந்து வந்தானே, இலங்கையிலேருந்து வந்தா என்ன, இப்போதைக்கு நான் வாங்குகிற ஐடியா இல்லைப்பா, போயிட்டு அடுத்த வாரம் இக்கரைக்கு அக்கறை பச்சை, அக்கறைக்கு இக்கரை பச்சை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ பாருங்களேன், கல்ஃபு டிஷ்வாஷும் சரி, பிரைடு டிஷ்வாஷும் சரி, இது ரெண்டுமே பாத்திரம் விளக்குற சோப்பு தாங்க. ரெண்டுலேயுமே நம்ம விளக்கணும்னா பாத்திரம் பளிச்சுட்டு போயிடுங்க. பார்த்தாக்க இந்த சோப்பு தான் நல்லாயிருக்கு, அந்த சோப்பு தான் நல்லாயிருக்கு அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு கன்ஃபியூஸ் தாங்க. ஆனால் இந்த 2 சோப்புமே ஒரே கம்பெனியில் தயாரிக்கப்பட்ட சோப்பு தாங்க. டேங்கப்பா, இதுக்கு பின்னாடி இவ்வளோ ஒளிஞ்சு கிடக்குதா? ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா, துணி துவைக்கணும்னாக்கா ஆற்றுலையோ குளத்துலையோ அல்லது ஒரு பக்கெட் தண்ணியில் துணியை முக்கி 10 ரூபாய்க்கு சோப்பை வாங்கி பாறாங்கல்ல போட்டு பறக்க தேய்ச்சி போட்டு துவைச்சிட்டு வந்தது அந்த காலங்க. 25,000 இருந்தாலும் பரவாயில்ல, இஎம்ஐயாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இழுத்துட்டு போகிற மாதிரி வாஷிங் மிஷின் தான் வேணும்னு சொல்லி வாங்கி அதில் பார்த்தீங்கன்னாக்க துணி துவைக்கிற லிக்யூடு, துவைச்ச முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வாசனைக்கு ஒரு லிக்யூடு. அடடா, இதுதாங்க இந்த காலம். உங்களுடைய கருத்தை கமெண்டில் கண்டிப்பாக தெரிவிங்க. அணைஞ்சு போன அடுப்பில் இருந்து அள்ளி சாம்பல் எடுத்து விளக்குறது அந்த காலங்க. இன்றைக்கி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு பாருங்களேன். பக்கத்தில் இருக்கிற அண்ணாச்சி கடையில் போய் 10 ரூபாய்க்கு பாத்திரம் விளக்குற சோப்பை வாங்கினோம்னா இதுக்கு பேர் ஆஃப்லைன் பர்ச்சேசிங்க. இதே 10 ரூபா பாத்திரம் விளக்குற சோப்பை நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே செல்ஃபோனில் ஆர்டர் பண்ணி வாங்கினோம்னா இதுக்கு பேர் ஆன்லைன் பர்ச்சேசிங்க.
இதே 10 ரூபா சோப்பை நம்ம குடும்பத்தோட காரு 2 வீலர் எடுத்துக்கிட்டு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் கூட போய் பெரிய பெரிய மாலில் போய் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தோம்னா இதுக்கு பேர் ஷாப்பிங்க. எப்படி நம்ம வாங்கினாலும் நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் விளக்கறது தான். நம்ம வீட்டு டாய்லெட்டில் ஒரு 50 மில்லி பிரைட் ஜாஸ்மின் பெனாயில் ஊற்றினோம்னா அப்படியே மல்லிகைப்பூ தலையில் வச்ச மாதிரி இருக்குங்க. அதே ஒரு பாட்டிலே கவுத்து விட்டோம்னாக்கா மல்லிகைப்பூ தோட்டத்திலே இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஏன்டா சொல்கிறேன்னு பார்க்குறேன். தோட்டத்தில் இயற்கையாக விளையிற மல்லியாக இருக்கட்டும், முல்லையாக இருக்கட்டும், ரோஜாவாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தாங்க வாசனை இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வாசனை போயிருங்க. அதை மாதிரி தாங்க எல்லா பொருளுக்குமே வந்து குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தாங்க அந்த வேலிடிட்டி இருக்கும். என்னடா ஒரு பெனாலுக்கு இவ்வளோ விளக்கம் கொடுக்குறேன்னு நினைக்கிறீங்களா? இந்த கம்பெனி வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஏஜென்சி கொடுக்குறாங்க. தேவைப்படுறவங்க கமெண்ட்டில்